Hello guys, welcome to this channel 12th standard and this video is for you 12th standard physics volume 1ல இருக்கிற third unit magnetism and magnetic effect of electric current அப்படிங்கிற இந்த யூனிட். அதாவது magnetic effect of electric current அப்படிங்கிறது ஒரு கரண்ட் ஒரு கண்டக்டர்ல, அதாவது கரண்ட்டை கடத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறதுல வழியா போணுச்சு அப்படின்னா அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய எஃபெக்ட் என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது பார்க்கும்போது பயோட் சாவர்ட்லாம் வச்சு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டருக்கு கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி ஆம்பியர் சர்க்யூட்டெல்லாம் வச்சும் நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை எப்படி ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதுவும் ஒரு கண்டக்டர் தான். கண்டக்டர் அப்படின்னா ஒயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒயர் அப்படிங்கப்போ அதில் கம்பிகள் இருக்கும், இரும்பு கம்பியோ அல்லது ஏதோ ஒரு கண்டக்டருடைய கம்பி இருக்கும், காப்பராக கூட இருக்கலாம். அதே மாதிரி தான் ஒரு கம்பி சுருள் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சொலினாய்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எதனால உருவானது அப்படின்னா லாங் ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரியிங் சொலினாய்டு. ஒரு சொலினாய்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா கரண்ட்டை கடத்தக்கூடிய ஒரு நீளமான ஒரு சொலினாய்டு மூலியமான உருவாக்கப்பட்ட மேக்னெட்டிக் ஃபீல்டை என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ கன்சிடர் சொலினாய்டு. முதல்ல சொலினாய்டுனா என்ன அப்படின்னா ஒரு இரும்பு கம்பி சுருள் அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ காயில் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இது வழியாக நமக்கு கரண்ட் போணுச்சு அப்படின்னா அப்படி சுற்றி 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 போகும். இப்படி சுற்றும் போது உள்ளேயும் சரி வெளியேவும் நம்மளுக்கு என்னென்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். ஸோ அதில் நார்த்து சவுத்து அப்படிங்கிற டைரக்ஷன்ஸும் நம்மளுக்கு என்ன உண்டு அப்படின்னா உண்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கிறத விட மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெளியே என்ன இருக்குன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். தட் மேபி நெக்லிஜிபிள். அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்து ஒன்று எடுக்காட்டி ஒன்று தாங்கிற மாதிரி தவிர்த்துக்கலாம். அதாவது ஒரு நூடுல்ஸ் இருக்குது, அது ரொம்ப சூடாக இருக்குது, அந்த பவுலில் வச்சுருக்கோம். அந்த பவுலுக்குள்ளே இருக்கிற அந்த நூடுல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொலினாய்டு. அந்த சொலினாய்டு என்ன இருக்குது, ஒரு சூப்பில் நம்ம வச்சுருக்கோம். அந்த சூப் என்ன இருக்குது அப்படின்னா ரொம்ப சூடாக இருக்குது உள்ளே. ஸோ வெளியே காற்றுலாம் அடிக்கிறனால நமக்கு என்னென்னா வெளியே சூடு தெரில. இப்போ உள்ளே இருக்கிற சூடை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். பட் வெளியவும் சூடு இருக்கும், அது அவ்வளோ பெருசாக தெரியாதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா விட்டுடலாம் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் எப்படி இருக்கும் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே நம்ம சொலினாய்ட்லேயே நமக்கு என்ன பண்ணணும்னா தெரியும். நான் coming to this question, consider solenoid. solenoid எடுத்துக்கலாம். அதோடைய லென்த் L. அது என்ன லென்த்தாகவும் இருக்கலாம். having n turns, n சுத்து, நம்பர் ஆஃப் சுத்து இருக்குது. அது எத்தனை சுத்துன்னு நமக்கு தெரியாது. diameter of the solenoid is assumed to be much smaller when compared to its length and coil is wound very closely. அதாவது சொலினாய்டுடைய டயமீட்டர் அப்படிங்கிறத நம்ம எப்படி அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதோட லென்த்தை விட கம்மியானதாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அசியூம் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அதை ரொம்ப நெருக்கமாக என்ன பண்ணியிருக்கோம் அந்த காயிலை சுற்றி வச்சுருக்கோம். இப்போ இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா in order to calculate the magnetic field at any point inside the solenoid. சொலினாய்டுக்குள்ள எந்த பாயிண்ட்லனாலும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் கால்குலேட் பண்ணிக்கிட போகிறோம். ஸோ இதுவும் எதை யூஸ் பண்ணி அப்படின்னா ஆம்பியர் சர்க்யூட்டெல்லாம் யூஸ் பண்ணி. ஸோ ஆம்பியர் சர்க்யூட்டெல்லாம் அப்படின்னாலே க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் ஆர் டிஎல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ. மியூ நாட் அப்படிங்கிறது பெர்மியாபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்மியாபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒருத்தனால ஒரு விஷயத்தை எவ்வளோ உள்ளே வாங்குறதுக்கான திறன் இருக்கோ, எவ்வளோ யோசிக்கிறதுக்கான திறன் இருக்கோ, புரிஞ்சுக்கிட வேண்டிய திறன் இருக்கோ, அதே மாதிரி ஒரு பொருள் மூலிமா எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுடைய திறன், அதுவும் அதில் போகிற கரண்ட் அப்படிங்கிறதால நம்ம என்ன பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ இது மூலிமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்மளால் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் மூலிமா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கன்சிடர் பண்ண முடியும். அதுவும் எப்படி அப்படின்னா இதோடைய தனி சிறப்பு ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் அப்படின்னா இருந்தாலே நம்மளுடைய ஆம்பியரியன் லூப் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். இப்போ ஒரு கேக் இருக்குது, அந்த கேக்கை நான் துண்டு போட்டிருக்கேன், ஈக்குவலாக தான் நான் துண்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த கேக் ஃபுல் ஆஃப் ஒன் ஆஃப் த ஃப்ளேவர், ஏதோ ஒரு ஃப்ளேவர். இப்போது ஒரு இதை நான் டேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு பீஸ் ஆஃப் கேக்கை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது என்ன ஃப்ளேவர்னு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் அது எவ்வளோ அளவுன்னு தெரியும். ஒரு கேக்கோட அளவு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மொத்த கேக்கோட அளவு நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா தெரிஞ்சிடும். ஸோ அதே தான் இங்கே நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்த எடுக்கிறது, ஏபிசிடி அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்த நம்ம சொலினாய்டில் எடுத்துக்கிறோம், வெளியும் உள்ளேயுங்கிற மாதிரி. ஏன்னா நம்மளுடைய காயில் இப்படி நம்மளுக்கு சுற்றி இருக்குது. உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதிகப்படியாக இருக்குது, வெளியே கம்மியாக தான் இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட் அவுட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே வெளியே நோக்கி வருது. இப்போ இந்த இன்ட்டில் நம்மளுக்கு உள் நோக்கி போகுது. ஸோ திஸ் இஸ் லைக் இன் திஸ் ஃபார்மேட். ஸோ இப்போ இது என்ன டயக்ராம் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு காயில் சுத்தப்பட்டிருக்கும், அதை பாதியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கட் பண்ணிக்கிறோம். எப்படி சுத்தப்பட்டிருக்கோம், ஒரு நூல் கண்டில் எப்படி நூல் கட் பண்ணியிருக்கோம் அந்த நூலை நம்ம நூல் கண்டை பாதியாக கட் பண்ணிட்டு பார்க்குறோங்க. அந்த குறிப்பிட்ட இடத்த மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம்னா கண்டுபிடிக்க போகிறோம். ஐ என்க்ளோஸ்ட் அப்படிங்கிறது ஆம்பியரியன் லூப் மூலமா என்க்ளோஸ் பண்ணப்பட்ட இடத்துல உள்ள டோட்டல் கரண்ட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். திஸ் இஸ் அவர் லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் திஸ் இஸ் அவர் ரைட் ஹேண்ட் சைட். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கண்டுபிடிக்க போகிறோம். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார். க்ளோஸ் இன்டெக்ரல்னா மொத்த இடம், அந்த பரப்பு, அந்த என்ன ஒரு லூப் எடுத்துருக்கீங்களோ அந்த மொத்த லூப்பில்
உள்ள விஷயங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்ட்டு அதோடைய ஸ்மால் லென்த் அப்படிங்கிறது டிஎல், அந்த லென்த் அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எடுக்க போகிறோம். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் நோட்டீஸ் வாட் ஐம் டோல்ட். ஏலேருந்து பி, பியிலேருந்து சி, சியிலேருந்து டி, டியிலேருந்து ஏ இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ ஏலேருந்து பி அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் லென்த் கரெக்டாக. இது மொத்த லென்த்தில் ஒரு குறிப்பிட்ட லென்த்தை வந்து எடுத்துக்கிறனால நான் டிஎல்னு ஸ்மால் லென்த்துனே போடுறேன். அப்போ இது ஒரு டிஎல், இது ஒரு டிஎல், இது ஒரு டிஎல் அண்ட் இது ஒரு டிஎல். அப்போ ஒவ்வொரு டிஎல், அப்போ 4 டிஎல் அப்படின்னா 4 இன்டிகிரேஷன் வரும். ஏலேருந்து பிக்குள்ளே, பியிலேருந்து சிக்குள்ளே, சியிலேருந்து டிக்குள்ளே அண்ட் டியிலேருந்து ஏக்குள்ளே அப்படிங்கிறத நான் என்ன பண்ண போகிறேன், லூப்பாக எடுத்து அதை இன்டிகிரேட் பண்ணி நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா மொத்த க்ளோஸ்டு லூப்பில், க்ளோஸ் லூப் அப்படின்னா என்ன, ஒரு இடத்துல ஆரம்பித்து இன்னொன்று இடத்துல வந்து அதே இடத்துல வந்து முடிகிறது தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா க்ளோஸ் லூப் சொல்லுவோம். அதே மாதிரி இதுவும் முடிஞ்சிருச்சா, அதனால இது ஆம்பீரியன் லூப் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோன்னா சொல்லலாம். லூப்புனாலே ஒரு இடத்துல ஆரம்பித்து அதே இடத்துலையே வந்து முடிகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏபி அதில் உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிஎல் வெக்டர், அதே மாதிரி பியிலேருந்து சி, அதே மாதிரி சியிலேருந்து டி, டியிலேருந்து ஏ அப்படிங்கிறது 4த்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் எடுத்துட்டோம். இங்கே எலமெண்டல் லென்த்னா ஸ்மால் லென்த் அலாங் பிசி அண்ட் டிஏ ஆர் பெர்பெண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ பெர்பெண்டிகுலர் அப்படின்னாலே நம்மளுடைய ஆங்கிள் ஆனது 90 டிகிரி. இப்போ எதுக்கு ஆங்கிள் சொல்ல வரீங்க அப்படின்னா நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு தேவைங்கிறப்போ நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் அப்படிங்கிறத பி டிஎல் காஸ் தீட்டா அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். 2 வெக்டர் டாட் ப்ராடக்ட்ல இருந்துச்சுன்னா அதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். அப்போது இங்கே காஸ் தீட்டா அப்படிங்கிற இடத்துல 90 டிகிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா போடுவோம். இது என்ன அப்படின்னா பியிலேருந்து சிக்கும் டியிலேருந்து ஏ, இது ரெண்டும் என்னென்னா டோட்டலி 0. எப்படி அப்படின்னா ஐ ரைட் இட் இஸ் ராங். இங்கே ஏ அப்படின்னு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா போட்டிருக்கேன், இங்கே வந்து சி வரணும், சி சரியா. இப்போ இதில் 90 டிகிரி அப்படின்னாலே காஸ் 90 டிகிரி 0, டோட்டலி 0. அப்போ இன்டிகிரேஷன் எடுத்து ஒன்றா எடுக்காட்டி வந்தால் டோட்டலி இஸ் ஈக்குவல் டு 0. இதே மாதிரி தான் நம்மளுக்கு என்னென்னா டியிலேருந்து ஏக்கும். இப்போ இன்னொன்று விஷயம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் சைட் தி சொலினாய்டு இஸ் 0. ஆமாம், வெளியே வந்து அவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடையாது, நம்ம இன்சைடு தான் கண்டுபிடிக்க போகிறோன்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த பிசியும் ஒன்றுத்துக்கும் உதவாது, இந்த ஏலேருந்து டியும் ஒன்றுத்துக்கும் உதவாது, அதே மாதிரி சியிலேருந்து டியும் நம்மளுக்கு என்ன ஆகாது, ஒன்றுத்துக்கும் உதவாத ஏரியாஸ் இவங்க தான். இப்போ நம்மளுக்கு எங்கே மட்டும்தான் அதிகப்படியான மேக்னெட்டிக் ஃபீல்ட் காணப்படும், ஏலேருந்து பி இன்டகிரேஷன் மட்டும்தான், மித்த எல்லாமே 0. இதில் நம்ம ஏன் இது 0ன்னு சொல்கிறதுக்காக பியிலேருந்து சியும் டியிலேருந்து ஏவும் பெர்பெண்டிகுலராக இருக்கனால 0 அண்ட் சியிலேருந்து டி அப்படிங்கிறது நம்மளுக்கு அவுட் சைடு தி சொலினாய்டு அப்படிங்கிறனால 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்மளுக்கு இதுதான் நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ பிடிஎல் காஸ் 0 டிகிரி அப்படின்னு அர்த்தம், அது நம்மளுக்கு 0 டிகிரி. அப்போ 0 டிகிரி அப்படிங்கப்போ 1, அப்போ பிடிஎல் வந்திருக்கும். பி அப்படிங்கிறது எப்போவுமே கான்ஸ்டன்ட், ஏன்னா அதோட திறன் வந்து ஒரே மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா வெளியே காணப்படும். அதனால் பி அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கான்ஸ்டன்ட் அண்ட் டிஎல் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு வேரி ஆகும், லென்த்து மட்டும்தான். இங்கே ஒரு குழப்பம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லென்த் ஆஃப் த லூப் பி அப்படிங்கிறது எனக்கு ஹெச்ன்னு தெரியும். என்னது ஹெச்ன்னு தெரியும், டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஹெச்ன்னு காமிச்சிருப்பாங்க. என்ன ஹெச் அப்படின்னா டியிலேருந்து சி ஹெச்னா இது ரெக்டாங்கிள்னா சைட்ஸ் ஆல் ஈக்குவலாக இருக்கும், ஆப்போசிட் சைட்ஸாக ஈக்குவல். அப்போ ஏலேருந்து பியும் நமக்கு என்ன தான் ஹெச் தான். எனக்கு அந்த குறிப்பிட்ட ஏரியா எதுக்காக எடுத்தேன்னா ஆம்பீரியன் லூப்பை அப்ளை பண்ணுறதுக்காக தான். இப்போது நான் அதை தேவையில்லாமல் விட்டுடுறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லூப் ஏபியோடைய சாய்ஸ் ஆஃப் லென்த் இஸ் ஆர்பிட்ரரி, அதாவது விதிமுறையை மீறிடும். வி கேன் டேக் வெரி லார்ஜ் லூப், மொத்த லூப்பை நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா சொலினாய்டோடைய லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ இதையும் மொத்தமாக நான் என்ன பண்ணிக்கிறேன் எடுத்துக்கிறேன். அப்போ மொத்த இதுவும் லென்த் கரெக்டாக. அப்போ லென்த் அப்படிங்கப்போ அதை கேபிட்டல் எல்லுன்னு நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டே சொன்னோம்ல, சொலினாய்டு ஆஃப் லென்த் எல். அப்போது அதை எல் அப்படின்னு என்ன பண்ணிக்கிறேன்னா போட்டுக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சொல்கிறேன். ஓகே, இப்போ என்ன இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுன்னு தெரியும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு மியூ நாட் ஐ வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது. இப்போ இந்த மியூ நாட் ஐ இதில் நம்மளுக்கு இந்த சைடு தெரிஞ்சிருச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு மியூ நாட் ஐ பார்க்கணும்ல. மியூ நாட் ஐ அப்படிங்கப்போ கரண்ட் அப்படிங்கிறது சொலினாய்டோடைய எல்லா டர்ன்ஸ்லேயும் போகுது. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொன்னோமா, இப்போ எத்தனை சுற்று அப்படிங்கப்போ அந்த சுற்றையும் பெருக்கணும். ஒவ்வொரு சுற்றுலையும் நம்மளுக்கு கரண்ட் போகும்போது ஒரு சுற்றுலையும் நம்ம பார்க்க முடியாது. அப்போ அதை மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிரும்ல. ஸோ அதனால் மல்டிப்ளை பண்ணுறோம். மியூ
நாட் NI அப்படின்னு நம்மளுக்கு என்ன இருக்குது வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் லென்த், அதாவது இத்தனை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் லென்த் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா Nக்கு ஈக்குவல் அப்படின்னு போட்டனால நம்ம Nன்னு இதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் எழுதிக்கிறோம். இங்கே N அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் ஃபார் கிவன் சொல்லினாட் அண்ட் எதுவும் கான்ஸ்டன்ட்னா மியூ நாட் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், அதோட பிஹேவியர் எப்படியோ அதே மாதிரி. ஃபார் ஃபிக்ஸ்டு கரண்ட், ஒரு குறிப்பிட்ட ஃபிக்ஸ்டான கரண்ட்டுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அந்த சொலினாய்டில் இருக்கிறது என்னதாக தான் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த கொஷின். இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ பப்ளிக் எக்ஸாமினேஷனில் கேட்காத கொஷின், கேட்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கிற கொஷின். இதை 3 மார்க்லேயும் கேட்கலாம், 5 மார்க்லேயும் கேட்கலாம். ரீசன்ஸ் எழுதணும் அப்படிங்கப்போ நீங்கள் தியரியும் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஈஸியாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் புட் இன் த கமெண்ட் பாக்ஸ். அனதர் கொஷினில் நான் வந்து உங்களோட சந்திக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண கொஷின்ஸ், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் பை யூசிங் பயோட் சாவர்ட் லா அண்ட் பை யூசிங் ஆம்பியர் சர்க்யூட் லா பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.